விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டார் அடித்துச் சொன்ன நயினார் நாகேந்திரன். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதனிடையே பல்வேறு முன்னணி செய்தி நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டன. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் பல்வேறு செய்தி முன்னணி நிறுவனங்களின் கணிப்புகள் முன்னுக்கு பின் முரணான முடிவுகளை காட்டுகின்றன. அதில் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என 4 நிறுவனங்களும், அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என 2 நிறுவனங்களும், இழுபறி நீடித்து தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் என ஒரு சில நிறுவனங்களும், விஜயின் தவக ஆட்சி அமைக்கும் என 1 நிறுவனமும் கணித்திருந்தன. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இப்படியாக பல்வேறு குழப்பமான கருத்து கணிப்புகளால் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த கருத்து கணிப்பு குறித்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று மே 2, 1926 செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கருத்து கணிப்புகள் முறையாக நடந்தால் நல்ல நம்பிக்கை இருக்கும். ஆனால் நிறைய இடங்களில் கருத்து திணிப்புதான் இருக்கு. அது திமுக கூட்டணி சார்பாக நிறைய கருத்து திணிப்புகள் வந்திருக்கிறது. ஆனால் கருத்து கணிப்பை பற்றி நாம் இப்போது பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. 4ஆம் தேதி நிச்சயமாக மக்களுடைய உண்மையான கருத்து கணிப்பு, மக்களுடைய உண்மையான எண்ணங்கள், அவங்களுடைய பிரதிபலிப்புகள் வெளிவரும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மோசமான முறையில் ஆட்சி நடந்தது என்பதை நாம் 4ஆம் தேதி நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். மக்கள் வந்து ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலையில்தான் நிறைய பேர் இருந்ததாக நானும் கேள்விப்படுகிறேன். அது அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் பாமர மக்கள், வியாபாரிகள் மத்தியிலும் சரி, பெண்கள் மத்தியிலும் சரி எந்த அரசு இருக்கக்கூடாது என்பதில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு எதிர்பார்க்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் அதிகப்படியான தொகுதியில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அதற்கான பேச்சே இல்லை என்று கூறினார்.